Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் பிரியாணி எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு முதல்ல பாத்திரலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு half an hour தண்ணில சோக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்லைஸா. அப்புறம் 2 பச்சை மிளகாவை ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். மீல் மேக்கர் கொஞ்சம் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 பீன்ஸும் ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கையும் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி புதினாவையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்டார், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 சின்ன சைஸ் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டையும் நான் சின்ன சின்னதா ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 1 ஸ்பூன் பேஸ்டா கூட நீங்க எடுத்து போட்டுக்கலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர், கட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணியை வந்து நான் வெசல்ல பண்ண போறேன். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்த போறேன், குக்கிங் ஆயில். இது கூட நான் பட்டர் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு பட்டர் இல்ல அப்படின்னா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி இந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு லைட்டா சாட்டே பண்ண போறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்றேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு சாட் ஆயிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல நான் இஞ்சியும் பூண்டையும் சாப் பண்ணி வச்சிருக்கேன்ல அதை ஆட் பண்ண போறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் லைட்டா குக் ஆயிருச்சு. இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளியை ஆட் பண்றேன். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை நான் ஆட் பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீல் மேக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க இந்த கட்டி தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ண போறேன். நான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம இதை வந்து ஒரு லிட்டை வச்சு இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேமை நல்லா ஸ்லிம்ல வச்சுக்கோங்க ரைஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி. ரைஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் ஏதாவது போட வேண்டியது இருக்குன்னா இந்த ஸ்டேஜ்ல போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் இது குக் ஆன போதும் நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேப் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை ஓபன் பண்ணி பார்க்கிறேன். நல்லா குக் ஆயிருக்கு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியா நம்மளுக்கு நல்ல ஒரு பிரியாணி கன்சிஸ்டன்சி சூப்பரா வந்திருக்கு. வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இந்த வெஜிடபிள் பிரியாணியை வந்து பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த ரெசிபியை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.